லாக்டவுனில் எப்படி ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு வச்சுட்டு தான் இந்த பினம் ஆப் பற்றி நான் கேள்விப்பட்டேன். இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்லி தரேன், நீங்களும் பாருங்கள். ஃபஸ்ட் இந்த ஆப்பில் நான் போயிட்டேன். ஒரு 7,000 கிட்ட நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணோன்னே என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிரும். இந்த கிராஃபோட அப் அண்ட் டவுன் ப்ரெடிக்ட் பண்ணுறது மூலியமா என்னால் ஈஸியாக ட்ரேட் பண்ண முடியும். இப்போ இந்த கிராஃப் நான் அப்பில் போகும் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். என்னோட ட்ரேடிங் முடிஞ்சிச்சு. இப்போ நான் 12,000 கிட்ட ஏர்ன் பண்ணியிருக்கேன். இந்த அமௌண்ட் அப்படியே என்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. இதில் ஒரு சில பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த வித்ட்ராயல் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே பண்ணிக்க முடியும். யூசர் இன்டர்ஃபேஸ் நல்லாயிருக்கும். 24/7 கஸ்டமர் சப்போர்ட் இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களோட டெமோ அக்கௌண்ட்டுக்கு அவங்க $1,000 ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ கிளிக் பண்ணி ட்ரேட் பண்ணி earn பண்ணுங்கள். ரவி, என்னை விட்டு போகாத ரவி. ரவி, என்னை விட்டு போகாத ரவி. ரவி, கடைசி வரைக்கும் ஒன்று புரிஞ்சுப்பனா என்னன்னு தெரியல. ஆனால் நான் இருக்கிற வரைக்கும் அம்மாவை மிஸ் பண்ண விட மாட்டேன். போடா புருஷன் தானே கன்ஃபார்ம் பண்ற. சீ, போடா. சரி பண்ணிட்டு. ஐயோ, கொல்றானே. வெண்பா, ஏண்டி அழுகுற? அக்கா, சொல்லுங்கள், வர சொல்லியிருந்தீங்க. ஏன் ரவி இங்கிருந்து போனாரு? இல்லை, ஏதோ வேலையாக இருந்துச்சுன்னு போனா. என்னாச்சு? அப்போ ரவி ஏன் போனாருன்னு உங்களுக்கு தெரியாது? எனக்கு அந்த காரணம் ஒன்று தான் தெரியும். ஏய், இங்க வாடி. ரவி உன்னை லவ் பண்ணானா இல்லையாடி? இப்போ நீங்க என்ன சொல்ல போறீங்க? ரவி லவ் பண்ணலன்னா? ரவிக்கு வெண்பாவை பிடிக்கின்றது எனக்கும் தெரியும். இப்போ அதனால் என்ன பிரச்சனை? ரவி ஊருக்கு போறதுக்கு முன்னாடி வெண்பா கிட்ட நீ எனக்கு வேணான்னு சொல்லிட்டு போயிருக்காரு. லவ் பண்ற பொண்ணை விட்டுட்டு போறான் அவன்லாம் மனுஷனா? அனு, ரவி உங்களை யாருக்கும் தெரியாது. ரவி பழகுன ஆளை விட்டுட்டு போகிற ஆளும் கிடையாது. பார்த்து பேசுங்க. நீங்க தான் மெச்சுக்கணும். என்னை விட்டு போயிடாதீங்கன்னு அவன் காலில் விழுந்து கதறி இருக்கான். அவன் கையை உதறி விட்டுட்டு போயிருக்கான். இப்போ அவனை நம்புறீங்களா? போறவன் உங்கள்கிட்ட உண்மையை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. அனு, பார்த்து பேசுங்க. ரவி எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி. எனக்கு நல்லது மட்டும்தான் அவன் நினைப்பான். சும்மா ஏதாவது வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க, அவ்வளோதான். அவன் உங்களுக்கு அம்மாவா இருக்கட்டும் இல்ல பெரியமாவா இருக்கட்டும், அது எனக்கு ப்ராப்ளம் இல்லை. அனு, சும்மா கத்தாதீங்க. ஹாய். ரவி ஒரு வேலை தப்பு பண்ணியிருந்தா அதுக்கான வேலையை அவன் கொடுப்பான். ஆனால் ஒரு வேலை அவன் தப்பு பண்ணலன்னு வைங்க, நீங்கள் பேசின பேச்சுக்கு ரொம்ப பெரிய வேலை கொடுக்க வேண்டியது இருக்கும். தம்பி எங்க கோவமா போகுது? ஆ? நியாயம் கேட்க போறாராம். நீ உள்ள வாடி. டே ரவி, வெளில வாடா. உன் வீட்டுக்கு வெளில தான் நினைக்கிறேன், வாடா. என்னடா இந்த நேரத்தில்? அனு வீட்டிலேருந்து இருக்கிற கிளம்பி வந்த வேலை அதான்டா. ரவி, உண்மையை சொல்லு. அதான்டா உண்மை. வெம்பாட்ட என்ன சொன்ன? நான் ஒன்றும் சொல்லலையே. ரவி, தேவையில்லாமல் என்னை மிருகமாக்காத. நான் எதுவும் சொல்லலடா. வெம்பாட்ட நீ எதுவும் சொல்லலை? அவளை வேணாம் நீ சொல்லிட்டு வரல?
நான் என்ன லவ்வாக பண்ண அவளை வேணான்னு சொல்கிறதுக்கு? அது அவளை நினச்சிட்டா நான் எதுவும் பொறுப்பாக முடியாது. ரவி நீ அவளை லவ் பண்ணல? டேய் நான் பேசினேன்டா, சும்மா கடலை போகலான்னு பேசினேன். அதெல்லாம் லவ் இல்லை. டேய் மதனே கையடுறா. மதனே நாயை குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சாலும் அதோட புத்தியை தாண்டா காமிச்சான். யாரா நாய்? யார் நாய்? உங்களுக்குலாம் நான் நாய் மதன்னு தெரிவேன். ஏன்னா உங்களுக்குலாம் நான் உண்மையாக இருக்கேன்ல, அதான். இதே தாண்டா அவனும் என்கிட்ட சொன்னான். சாரி சார். உனக்கு அக்கா தங்கச்சி இருக்காங்களா? இல்லை. அக்கா தங்கச்சி இருந்திருந்தா கல்யாணம் ஆகாத பொண்ணுக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சிருக்கும். உனக்கு தெரிய வாய்ப்பில்லை. உன்னை சொல்லியும் குத்தம் இல்லை. உன்னை வீட்டுக்குள்ளே விட்டேன் பார், எங்களை சொல்லணும். தப்பான எண்ணத்தோட அந்த பிள்ளைகிட்ட பழகலை சார். அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணு தான் பழகுறேன். நீங்கள் என்ன ஆளுங்க தம்பி? நாங்கள் வெளியாளுங்களுக்கு பொண்ணு தரதில்ல. நாங்கள் வளர்க்குற ஆடு மாடு நாய்க்கு கூட ஒரு வர்ணம் பார்த்து தான் எடுப்போம். கண்டதையும் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வைக்கிறதில்ல. ஏதோ மதன் கூட வந்தீங்கன்னு தான் உங்களை வீட்டுக்குள்ளேயே விட்டேன். இப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னா, இந்த கல்யாணத்தையே நிறுத்திடலான்னு. ஏன்னா இந்த கல்யாணம் நடந்தால் என் குடும்ப மானமே போயிடும் போல. சார் என்னால் யாரும் எந்த பாதிப்பு அடைய தேவையில்லை. நான் இல்லைனா தான் அந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னா என்னால் எந்த பிரச்சனையும் வராது. அப்புறம் நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் வளர்க்குற ஆடு மாடு நாய் கிடையாதுண்ணா, புரியுதா? இப்படிலாம் நீங்கள் பேசுனீங்கன்னு சொல்லிட்டு மதனுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுங்களேன், மதனுக்காக தான் எல்லாம். அவன் நல்லா இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் சொன்ன இந்த கோலமாவு வர்ணம் கிரணம்லாம் ஒரு விசிறுன்னு பறந்துடும். இப்போ சொல்லுடா, நான் தானே நாய்? எனக்கு வெண்பானா உயிருடா. ஆனால் என் வாழ்க்கையை விட உன் வாழ்க்கை தான் மச்சான் எனக்கு ரொம்ப முக்கியம். உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்டா. மதனே டேய் வெளில வாடா. டேய் ஒழுக்க மரம். என்னடா சொன்ன ரவியை பார்த்து? தம்பி என்ன பேசுறீங்க? கொஞ்சம் பார்த்து பேசுங்க. இவனுக்கெல்லாம் இன்னும் மரியாதை வேண்டிய கிடக்கு. உன் வீட்டில் வளர்க்குற நாயாடா ரவி? எனக்கெல்லாம் உயிரே கொடுப்பான்டா. அவன் சொல்லி தான் உன் வீட்டுக்கெல்லாம் பொண்ணு பார்க்கவே வந்தேன். ஏன் உன் வீட்டு பொண்ணு தான் லவ் பண்ணிச்சு? ஏமா நீ சொல்ல உன் மாமன்ட்ட? அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் தான் நினச்சான். உனக்கு கொடுக்க விருப்பம்ல முடியாதுன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பான். அதை விட்டுட்டு ஜாதியை கை காமிச்சு அவமானப்படுத்தியா? உன்னை விட எந்த விதத்துலையும் குறைஞ்சவன் கிடையாது ரவி. நான் நல்லா இருக்கணும் தான் அவன் விட்டுட்டு போனான். எங்க வாமா, லவ் பண்ணுற பொண்ணை விட்டுட்டு போகிற அளவுக்கு பொட்டை கிடையாது ரவி, சரியா? ஜாதியை தூக்கி வச்சுட்டாடுற நீயும் வேணா உன் பொண்ணு வேணாம். பட இவெல்லாம் ஒரு ஆள், நீ வேணும் சொல்கிறதையும் கேட்டு நீ கிளம்பி ஒரு நசுக்கிட்டு வரதுக்கு இல்லாமல் ஒல்லாம் கூட பரவாயில்ல. இவ்வளவு இருக்காளுங்க பாரு, என்னமோ கண்ணகிக்கே கசன் சிஸ்டர்ஸ் மாதிரி ஒன்று எரிக்க கிளம்பிட்டாளுங்க. மதனை வேணாம், வா போலாம். வாடா. டேய் அப்படியே உன் ஜாதியை வந்த அலையில் எழுதி ஓட்டிக்கிட்டு திரி. டேய் மதனு வாடா. ஏன் மாமா இப்படி பண்ணீங்க? ஏன் மாமா உங்களுக்கு பிடிக்கலனா உங்களை மீறி நாங்கள் என்ன பண்ணிட போகிறோம்? உங்களுக்கு என்ன மாமா, உங்களை சுற்றி இருக்கிற கூட்டமும் அது சொல்கிற நியாயந்தர்மம் தானே முக்கியம். சரி மாமா, உங்கள் ஆசை தான் எனக்கு முக்கியம். நாங்கள் வீட்டிலே இருக்கோம், யாரையும் கல்யாணம் பண்ணாமல். இந்த நவுரு. ஆமா, நீங்க ஏன் கல்யாணம் பண்ணாம இருக்கணும்? யோ, உனக்கு பிடிக்கலன்னா நீங்க அது ஓடிடு. பிள்ளைங்களுக்கு எப்படி கல்யாணம் பண்ணணும் எனக்கு தெரியும். வேணே என்ன வேணி சாணின்னு மனுஷனா நீ? உனக்கு அந்த பையனை பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியதானே? அதை விட்டு கண்டதையும் பத்தி பேசியிருக்க. நீ என்ன பெரிய ஜமீன் வம்சமா? குடிக்க கஞ்சி இல்லாம இருந்த.
என் நகையை வச்சு அதுல தொழில் பண்ணி மினிக்கு திரிற நீ பேசுறியா? அக்கா சுமாரு. அந்த புள்ளை யாருன்னு நினைச்ச? ஊருக்கே நல்லது கிட்ட சொல்லித்தர வாத்தியாரோட புள்ள. படிப்பு சொல்லித்தரவங்க கடவுளுக்கு சமம்னு சொல்லுவாங்க. அவர் புள்ளைய போய் இப்படி பேசியிருக்க? நாளைக்கு நமக்கு புள்ள பிறந்தாலும் அவர் மாதிரி ஒரு வாத்தியார் தான் நம்ம பிள்ளைக்கும் நல்லது கிட்ட சொல்லித்தரணும். அந்த குடும்பத்துல சம்மந்தம் அமைஞ்சா நமக்கு தான் பெருமை புண்ணியம் எல்லாம். இங்க பாரு, ஒழுங்கு மாதிரிதான் அந்த பையன் கால விழுந்து மன்னிப்பு கேட்டு 2 பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற வழிய பாரு. இல்ல சோத்துல விஷத்தை வச்சிருவேன். நானும் 2 உண்டை தின்னுட்டு செத்துருவேன். வேணே நீ செத்ததுக்கு அப்புறம் நான் கஷ்டப்படக்கூடாதுல்ல, அதுக்கு தான். அனு, அந்த பையன் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். உன்னை நினச்சி அந்த பையன் என்கிட்ட பேசினதெல்லாம் கேட்டால் காதல் வராதவங்களுக்கு கூட காதல் வரும். அவ்வளோ லவ் பண்ணுறான் உன்னை. இப்போக்கே இவ்வளோ மரியாதை கொடுக்குறவ கட்டினவளை எப்படி பார்த்துப்பான்னு கொஞ்சம் யோசி. நான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோ. என்னடா சரக்கடிப்போமா? டேய் அவனோட மனசாட்சியே இல்லையாடா? போயிட்டு சண்டை போட்டு வர. அந்த பொண்ணை பற்றி ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்தியா? தான் கல்யாணம் பண்ண போறவனை பற்றி எவ்வளோ கனவு கண்டிருக்கு அந்த பொண்ணு. எதையுமே யோசிக்காம இப்படி பண்ணிட்டு நிற்கிறேடா. ஒன்று அசிங்கப்படுத்திட்டு வர வாழ்க்கை எனக்கு தேவையில்லடா. அந்த பொண்ணு பாவண்டா மதனே. நீ ஒரு பொண்ணை காதலிக்கிறன்னு தெரிஞ்சும் அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்படும் தெரியுமாடா? நான் பார்த்தேன்டா அந்த பொண்ணு கண்ணில் அவ்வளோ லவ்வை. டேய் என்னால உன் கல்யாணம் நினைச்சுனா அந்த குற்றம் சைடு எப்படிடா வாழ முடியும்? நீ என்னதான்டா பண்ண சொல்ற? நீ தான் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணணும் பண்ற. யாரா? தம்பி, என்னை மன்னிச்சிருங்க தம்பி. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நாங்கள் தான் உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும். இல்லை தம்பி, உங்களை ரொம்ப காயப்படுத்திட்டேன்னு தெரியும். உண்மையாகவே ஜாதி மேலெலாம் நம்பிக்கை கிடையாது தம்பி. எங்கள் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவ்வளோதான். அந்த பயத்தில் தான் தம்பி அப்படி பேசிட்டேன். பொண்ணை பெற்றவங்களுக்கு தான் அந்த பயம் என்னன்னு தெரியும். எங்கள் வீட்டு பசங்க நல்லா இருக்கணும், எந்த கஷ்டமும் படக்கூடாது. மதன் தம்பி மேலே இருந்த நம்பிக்கை உங்கள் மேலே இல்லை. அதனால தான் அப்படி பேசிட்டேன். மன்னிச்சுங்க தம்பி. சார் எங்கே போகிறீங்க? நம்ம நிறைய பேசிட்டோம். இதை சரி செய்ய ஒரே வழியை பேசி தான் தீர்க்கணும். உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது தம்பி. பேசி எல்லா பிரச்சனையும் தீர்த்துடுவீங்கன்னு நம்புகிறேன். இருட்டுறதுக்கு முன்னாடி வீட்டில் கொண்டு வந்து விட்டுருங்க தம்பி. ஆ வெண்பா, ஏய் போடா, வெண்பா, பின்னாடி வராத. ஏய் நில்றி. வெண்பா, போடா. டேய் போனல்ல, ஏய் போயிடு. நில்றி. போடா. ஏய் சாரி அண்ணா, கோவத்தில் நான் பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. உங்கள் மன்னிப்பு ஒன்றும் எனக்கு தேவையில்லை. அனு, நீங்கள் எப்படி வெம்பாக்காவோ பேச வந்தீங்களோ அதே மாதிரி தான் நான் ரவிக்கு பேச வந்தேன். இவனை கஷ்டப்படுத்திட்டு அதில் நான் நல்லா இருக்கணும்னு இது வரைக்கும் நான் நினச்சது கிடையாது. அவன் எப்படினாலும் போட்டுனால விட்டுறவும் முடியாது. அவன் என்னோட நண்பன். சொன்னால் புரிஞ்சுக்கங்க ப்ளீஸ். நான் முதல்லயே சொன்னேன் உங்கள் மன்னிப்பு எனக்கு வேணான்னு. வேறு என்னதாங்க வேணும் உங்களுக்கு? கடைசி வரைக்கும் என்னை விட்டுட்டு போக மாட்டேன், என்னை கைவிட மாட்டேன்னு சொல்லுங்கள், போதும்.
ஆமாண்டா எங்கே அங்கே பாருங்க. டேய் டேய் மதனே நில்லுடா காப்பாத்துடா. நில்லுடா ரவி. ஐயோ ஐயோ டேய் மதனே காப்பாத்துடா டேய். என்ன என்ன விட்டுட்டு மதனே காப்பாத்துடா. என்னடா நின்னுட்டே இருக்க டேய் மதனே. லவ்வர்ஸ்குள்ள இருக்க உன்னதான்டா. நீங்க போக கூடாது. டேய் இனிமே டேய், விட்டுட்டு காப்பாத்துடா. போவியா? சொல்லு. சாரிடா மச்சான், அது வச்சுட்டு இந்த விஷயத்தில் போனேன்டா. என்னால் இல்லை, விட்டுட்டு எவனாலையும் போனேன்டா. உன்னை காப்பாற்ற முடியாது. போவியாடா? மதனே காப்பாத்துடா. திருப்பி வர. வேற யாரையாவது பாரு. போ வேண்டியதுதானடா. போடா. நீ கராத்த மாசம் நினைச்சு எல்லாரும் கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா நீ புரட்டா மாசம் இருக்கிறது எனக்கு ஒருத்தருக்கு தான்